அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய் த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து காணொளிகளாக வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு கிலாஃபத் எனும் பெயரால் தமிழக முஸ்லிம் இளைஞர்களை வெளிக்கெடுக்கும் ஒரு கூட்டத்தை பற்றியது. இந்த தமிழகத்தில் எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவிலும் அதே போன்று பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு கூட்டமானது இவர்கள் பல அரபு நாடுகளில் தடை செய்யப்பட்டவர்கள். இவர்கள் ஒரு வழிகேடு என்று பல அரபு நாடுகளாலும் இஸ்லாமிய அறிஞர்களாலும் ஃபத்வா வழங்கப்பட்டவர்கள். எப்படி இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜனநாயகம் என்பது இழுக்கு, அரசியல் சாசனத்தை பின்பற்றுவது குஃபுர், அதாவது வழிகேடு, வாக்களிப்பது என்பது உங்களை நீங்கள் காஃபிராகிவிட்டீர்கள் என்று இன்ன இத்தியாதியாக பல்வேறு நாம் கேள்விப்பட்டிராத, கற்பனை செய்திராத பல்வேறு புதிய செயல்பாடுகளை இந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே ஒரு சிறு கூட்டம் தற்போது அறிமுகம் செய்ய முயன்று வருகிறது. இந்த பெயர் தாங்கி இஸ்லாமிய அமைப்பு இஸ்லாமிய இளைஞர்களிடம் அரபு நாடுகளில் உள்ள அரசுகளை, அவர்களுடைய இராணுவத்தை அல்லது அங்கு இருக்கின்ற போராடுகிற குழுக்களை தங்கள் வசம் எடுத்து அதன் மூலமாக அந்த நாடுகளிலே கலகம் செய்து அந்த நாடுகளுடைய அந்த ஆட்சிகளை பிடித்து ஒரு இஸ்லாமிய ஆட்சி முறையை கொண்டு வரப்போவதாக பிரச்சாரம் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். இதில் இவர்களை வழிகேடு என்று சொல்வதற்கு மிக முக்கிய காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரையை தங்களுக்கு சாதகமாக திரித்து இவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள். தூதுத்துவம் ஒன்றுதான் நபிகளாரின் செய்தி, உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு இந்த செய்தியைத்தான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நபிகளார் தன்னுடைய இறுதி பேருரையில் குறிப்பிட்டிருக்க, இவர்கள் உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்துவதுதான் நபிகளார் சொன்ன வழிமுறை என்று ஒட்டுமொத்த கருத்தையே திரித்து தங்களுக்கு சாதகமாக ஒரு வதந்திகளை, ஒரு கற்பனையான விஷயங்களை பரப்பி வருகிறார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவர்களுடைய இந்த பிரச்சாரத்தின் காரணமாக இவர்கள் இதுவரை உலகத்தில் எந்த நாட்டிலாவது ஏதாவது இவர்கள் பலனை அடைந்திருக்கிறார்களா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்ற இந்த கூட்டம் இஸ்லாமிய இளைஞர்களை அதிகமாக சிறைவாசிகளாக, சிறைவாசத்தில் தள்ளியதுதான் இந்த அமைப்பு இதுவரை இந்த சமூகத்திற்கு ஆற்றிய ஒரு பணி. இப்பொழுது நாம் கேட்க விரும்புவது என்னவென்று சொன்னால், இந்த கூட்டம் பகிரங்கமாக தன்னுடைய பிரச்சாரங்களை செய்வதில்லை. நாம் கேட்க விரும்புவது, இஸ்லாத்தை சொல்வதற்கு ரகசிய கூட்டம் எதற்கு? தாவா செய்வதற்கு இந்தியாவில் ஏராளமான அமைப்புகள் பகிரங்கமாக செயல்பட்டு வருகின்றன. நாம் அன்றாடம் வீதிகளிலே தப்லீக்கிற்காக செல்லக்கூடிய சகோதரர்களை நாம் வீதிகளிலே பார்க்கலாம். இந்த அரசியல் சாசனம் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய நம்பிக்கையை பறைசாற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் அனுமதி வழங்கியிருக்கின்ற சூழலில் எதற்காக இந்த ரகசிய கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழிகிட்ட கூட்டத்திற்கு யார் தலைமையேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்? இவர்களுடைய வரலாறு என்ன? இவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பு என்ன? இவர்கள் செயல்படுவதற்கு நிதி எங்கிருந்து வருகிறது என்பதற்கான எந்த தரவுகளும் யாரிடமும் இல்லை, எந்த வெளிப்படையும் தன்மையும் இல்லை. அப்படி என்று சொன்னால் இவர்களுக்கு சில வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதற்காகவும் இவர்கள்
பயன்படுத்தப்படுகிறார்கள், அதற்கான நிதி சில வெளிநாடுகளிலிருந்து வருகிறது என்கின்ற சந்தேகமும் இதன் காரணமாக நமக்கு எழுவது இயற்கையான ஒன்றுதான். தமிழகத்திலே குறிப்பாக அனைத்து சமூக மக்களிடத்திலும் நல்லிணக்கத்தோடு சகோதர வாஞ்சையோடு மாமன் மச்சான் என்ற உறவு முறைகளோடு நாம் பின்னி பிணைந்து வாழ்ந்து வருகின்ற இந்த சூழலை கெடுக்கின்ற வகையிலே இந்த சிறிய கூட்டம்தான், இந்த வழிகட்ட கூட்டம் இளைஞர்களை வழிகெடுக்க முயற்சித்துக் கொண்டிருப்பதை ஜமாத்தார்களும் மௌலவிகளும் சமூக ஆர்வலர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய சூழ்ச்சிக்கும் சதிகளுக்கும் இவர்களுடைய கெட்ட எண்ணங்களுக்கும் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் பலியாகி விடுவதில் இருந்து தடுக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே சமூக இளைஞர்களும் இது போன்ற வழிகட்ட கூட்டங்களினுடைய சதிகளை புரிந்து கொண்டு இவர்களுடைய சூழ்ச்சி வலையில் விழுந்துவிட வேண்டாம் என்று வேண்டி விரும்பி கேட்டு இந்த காணொளியை இதோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.